everyone. My name is Tamlinian from grade 6A. This is my book Tanjavur Sainadum Bommai. Come, let's go into the story. கவின் எல்கேஜி வகுப்பு படிக்கும் குட்டி பையன். அவன் வீட்டில் பொம்மைகள் கொட்டி கிடந்தன. ஆனால் விளையாடவோ யாரும் வரவில்லை. அதனால் கவின் மிகவும் கவலையாக அமர்ந்திருந்தான். Kevin was a little boy studying in LKG. His house was filled with toys, but no one came to play with him. So Kevin sat there feeling very worried. அவன் தன் அம்மாவையும் அப்பாவையும் விளையாட அழைத்தான். ஆனால் அவர்கள் தம்முடைய வேலைகளுக்காக கைபேசியை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் அவனுடன் விளையாடச் செல்லவில்லை. He kept calling his mother and father to play with him, but they were busy using their mobile phones for their work, so they did not go to play with him. அவனுடன் விளையாட அம்மாவும் அப்பாவும் வரவில்லை என்ற கோபத்தில் எல்லா பொம்மைகளையும் தூக்கி எறிந்து கொண்டிருந்தான். He angrily threw all his toys because his mother and father didn't come to play with him. அப்பொழுது அவனுடைய தாத்தாவும் பாட்டியும் கிராமத்திலிருந்து அவனை பார்க்க வந்தனர். At that time, his grandparents came from the village to visit him. அவனுக்கு அவர்கள் ஒரு பொம்மையை வாங்கி கொண்டு வந்தார்கள். கவின் அவர்களையும் கோபமாகவே பார்த்தான். Even though they bought him a doll, Kevin looked at them angrily. பொம்மைகள் மட்டும்தான் இருக்கின்றன, விளையாட யாரும் வரவில்லை என்று சொல்லிக்கொண்டே தாத்தா வாங்கி வந்த பொம்மையையும் தள்ளிவிட்டான். I only have these toys. There is no one to play with me, he said, and even pushed away the doll that his grandfather had bought. ஆனால் அந்த பொம்மை சாய்ந்ததும் திரும்பவும் நேராக வந்து நின்றது. But when the doll tilted, it straightened back up. இத்தனை நேரம் கவலையாக இருந்தவன் முகத்தில் மகிழ்ச்சியும் வியப்பும் கலந்து தோன்றியது. A mixture of happiness and surprise appeared on the face of the little boy who had been worried for so long. உடனே தாத்தாவிடம், இந்த பொம்மை மட்டும் எப்படி சாய்ந்த உடனே நேராக வந்து நிற்கிறது? இந்த பொம்மையின் பெயர் என்ன என்று கேட்டான். He immediately asked his grandfather, "How come this toy stands up straight after being knocked over? What is the name of this doll?" தாத்தா புன்னகைத்து கொண்டே, இந்த பொம்மையின் பெயர் தஞ்சாவூர் சாய்ந்தாடும் பொம்மை என்று கூறினார். சரி தாத்தா, எப்படி அது நேராக வந்து நின்றது என்று கேட்டான். Grandfather smiled and said, "The name of this doll is the Tanjavur Saindadum Bommai." "Okay, Grandpa, how did it come back and stand upright?" he asked. இந்த பொம்மைகள் அடிப்பகுதியில் கனம் மிகுந்ததாகவும் மேல் பகுதி எடை குறைவானதாகவும் உருவாக்கப்படுவதால் சாய்த்து தள்ளினாலும் கீழே விழாமல் புவியீர்ப்பு விசை காரணமாக திரும்பவும் நேராக வந்து நிற்கும் என்றார். These dolls are made with a heavy base and a lighter top. So even if you push them, they don't fall. Because of gravity, they return to their upright position, Grandpa said. கவினுக்கு தாத்தா சொல்வதை புரிந்து கொள்ளும் வயது இல்லை என்றாலும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த பொம்மையை எடுத்து விளையாட ஆரம்பித்தான். Even though Kevin was not old enough to understand what his grandfather was saying, he happily took the doll and began to play with it. பின்னர் தாத்தாவும் பாட்டியும் அவனிடம் நிறைய கதைகளை சொல்லிக்கொண்டு அவனுடன் இணைந்து விளையாடினர். Then his grandfather and grandmother told him many stories and played with him. 2 நாட்கள் கழித்து தாத்தாவும் பாட்டியும் கிராமத்திற்கு கிளம்பினார்கள்.
2 days later, Kavin's grandparents got ready to leave for their village. அப்பொழுது கவினின் பெற்றோரை அழைத்து, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு கவினுடன் சிறிது நேரம் விளையாடுங்கள் என்று அறிவுரை கூறினர். They called Kavin's parents and advised them, look, no matter how much work you have, set it aside and spend some time playing with Kavin. உடனே கவின், மிகச் சரியாக சொன்னீங்க தாத்தா என்று சிரித்தான். அவர்களும் மகிழ்ச்சியாய் கிளம்பினார்கள். Immediately, Kavin smiled and said, you said it correctly, Grandpa. They waved goodbye happily. அன்றிலிருந்து கவினின் பெற்றோர்கள் தினமும் எவ்வளவு வேலை இருந்தாலும் அவனுடன் விளையாட நேரம் ஒதுக்கினர். இதனால் அவர்களின் மன அழுத்தம் குறைந்தது. கவினும் மிக மகிழ்ச்சியடைந்தான். From that day onwards, no matter how busy they were with their work, Kavin's parents set aside time every day to play with him. This reduced their stress and Kavin became very happy.